வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு கேரளா ஸ்பெஷல் ரெசிபி பிங்க் பாலடை பாயசம். கேரளா ட்ரெடிஷ்னல் ரெசிபி, ஓணம் ரெசிபி எல்லாமே இந்த பாயசத்தை சொல்லலாம். அடப்பிரதானமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பிங்க் பாலடை பாயசம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். டைம் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகுமே தவிர, பட் இந்த பாயசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டான பாயச ரெசிபி இது. கேரளா ஃபுட்ஸ் பொதுவாகவே எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்களுமே ரொம்ப நாள் கேரளாவில் இருந்ததுனால இந்த ரெசிபியெல்லாம் நிறைய ட்ரை பண்ணி நான் நிறைய செஞ்சுருக்கேன். வாங்க இப்போ பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப்பு சுகர் எடுத்திருக்கேன். அதை இப்போ நம்ம கேரமல் பண்ணிடலாம். நமக்கு அந்த பிங்க் கலர் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம கேரமலைஸ் பண்ணணும். எப்போவுமே நம்ம பாயசத்துக்கு சுகர் லாஸ்ட்டு தான் ஆட் பண்ணுவோம். ஆனால் இந்த பாயசத்துக்கு நம்ம அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு சுகரே போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணிட்டோம்னாவே நமக்கு கடைசி இந்த சுகர் கரெக்டாக வரும். இப்போ இது 200 கிராம் பாலடை நமக்கு மிக்ஸ் கிடைக்கும். அதுக்கான அளவு தான் இது. இப்போ இதுக்கு நம்ம ஒரு 150 கிராம் சுகர் போட்டோம்னாவே நமக்கு இது கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி இனிப்பு கூட்டிட்டாலுமே நமக்கு ரொம்ப நல்லா இருக்காது. சுகர் ரொம்பவே கம்மியாக தான் ஆகும். பாருங்கள், இது கொஞ்சம் நேரம் போட்டு நம்ம அப்படியே மெல்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். நல்லா கலர் சேஞ்ச் ஆனோன்னா இப்போ நம்ம காய்ச்சின பாலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 800லேருந்து நம்ம 1 லிட்டர் வரைக்கும் தாராளமாக ஒரு பேக்கெட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காய்ச்சின பால் க்ரீம் மில்க்னாலும் நல்லாயிருக்கும். நான் எப்போவும் எங்கள் வீட்டில் பசும்பால் யூஸ் பண்ணுவோம். பசும்பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். க்ரீம் மில்க்னால் நமக்கு பாயசம் ரொம்பவே திக்காக சூப்பராக வரும். இப்போ நம்ம இன்னொரு பக்கத்தில் நம்ம அடையை வேக வச்சிடலாம். குட்டியாக நமக்கு டபுள் ஹவர்ஸில் இப்போ அடை மிக்ஸ் நமக்கு மிக்ஸாகவும் தனியாகவும் கிடைக்கிது. ஆனால் இது நம்ம வெறும் அடை மட்டும் கேட்டு நம்ம வாங்கணும். சின்ன சின்ன அடை இருக்கும். இதில் பெரிய சைஸ் அடை இருக்கும். அடை பிரதானத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் குட்டி அடை தான் இந்த பாயசத்துக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் ஜவ்வரிசியுமே சேர்த்து போட்டு செய்யலாம். பட் வெறும் அடை பாயசம்னா இது மட்டும்தான் ட்ரெடிஷ்னலாக செய்கிறது. இது நாங்கள் குருவாயூர் போயிருந்தப்போ அங்கே நாங்கள் ஒரு லாட்ஜில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே நாங்கள் ஒரு சேச்சிகிட்ட, அங்கே ஷெஃபாக இருந்த சேச்சிகிட்ட கேட்ட ரெசிபி இது. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அந்த அடை வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடணும். ஸோ அவங்க தான் எனக்கு இந்த ரெசிபியை க்ளீனாக சொன்னாங்க. இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துலையுமே எங்கள் வீட்டுக்கு கீழேயுமே மலையாளிஸ் தான் இருக்காங்க. அவங்ககிட்டையுமே நான் நிறைய கேட்டிருக்கேன். ரெசிபியுமே நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி ரெடியாக வச்சுக்கணும். கோல்டு வாட்டரை ஒரு 2-3 தடவை அந்த கஞ்சி மாதிரி அந்த அடையில் இருக்கும். நம்ம சாதம் வடித்தா கஞ்சி இருக்கும்ல, அது மாதிரி இருக்கும். அதை நல்லா கிளியர் பண்ணுறதுக்காக 2-3 தடவை நல்லா தண்ணியில் கோல்டு வாட்டரில் அலசிடணும். அலசி ஃபில்ட்ரு பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்குமே நான் வச்சுட்டேன். பால் நல்லா சுண்டை காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு கலருமே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாயசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் போதும். நமக்கு நெய் கூட தேவைப்படாது ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அந்த ஃப்ளேவருக்கு நெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தா அடையை லைட்டாக அதில் போட்டு லேசாக வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வேணாம். ஏன்னா நமக்கு அப்போ தான் அந்த அடை நமக்கு பாலில் சேரும்போது உதிரி உதிரியாக வரும். இல்லாட்டி ஓவர் குக் ஆயிரும். இப்போ நம்ம அந்த பாலையுமே அதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் இப்போ ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் தாராளமாகவே சிம்மில் மறுபடியும் வச்சு கொதிக்க விடணும். டைம் தான் இந்த பாயசத்துக்கு ஆகுமே தவிர, பட் டேஸ்ட் ரொம்ப கிரேட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு பிஞ்சு சால்ட்டு, கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த இனிப்பு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், முதவுக்கு இப்போ பாயசம் கட்டியாகிடுது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இப்போ ஒரு 20 நிமிஷம் மாதிரி ஆயிடுச்சு. அடை பாருங்கள், நல்லா திக்காக கட்டியாக வந்துருச்சு. பாயசமே நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக திக்காக பாயசம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஃபைனலாக முந்திரி பருப்பு இல்லை கிஸ்மிஸ் அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் ட்ரெடிஷ்னலாக நம்ம கேரளாவில் செய்கிறதுனா இந்த அடை பாயசம் இதோடு தான் விட்டுருவாங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக தான் நம்ம வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். பட் நம்ம என்ஜாய் பண்ணி டேஸ்ட்டாக அதை சாப்பிடணும்னு நினச்சோன்னா இதோடையே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இஷ்டப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதனால தப்பு இல்லை. ரொம்ப டேஸ்ட்டான பாயசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.